வணக்கம் நண்பர்களே. ஓம் கம் கணபதியே நமக. சொத்து சேர்க்கை அதிகரிக்கும் காலகட்டம் எப்போது வரும்? இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிபதி தசையோ புத்தியோ அல்லது அதோட திரிகோணாதிபதி, அதாவது 4ஆம் அதிபதி தசாபுத்தி காலகட்டத்திலையும் 8ஆம் அதிபதி தசாபுத்தி காலகட்டத்திலையும் சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக நடக்கும். இதில் 8ஆம் இடம்ங்கிறது பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் மூலியமா சொத்துக்கள் கிடைக்கிறது, அதாவது லாட்ரி டிக்கெட் விழுகிறது, முன்னோருடைய சொத்து உயிர் மூலியமா திரும்ப வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள். 4ஆம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா அம்மா வழி சொத்து, அம்மாவின் சம்பாத்தியம் மூலியமா கிடைக்கக்கூடிய சொத்துக்கள், இது எல்லாத்தையும் குறிப்பிடக்கூடியது. ஜாதகர் தன்னுடைய கல்வியினால் பெற்ற செல்வத்தை கொண்டு அடுத்த லெவலில் முன்னேறி போகும்போது வாங்கக்கூடிய வண்டி, மனை, வீடு, அப்பார்ட்மெண்ட்டு, இது எல்லாமே குறிப்பிட. 12ஆம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய உழைப்பினால் வந்த விரயத்தை சேவிங்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாங் ரிட்டர்ன்ஸில் அதாவது ஒரு 10 வருஷம் 15 வருஷம் எஸ்ஐபிலாம் அந்த மாதிரிலாம் போடுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி போட்டு அது மூலிமா டெவலப்மெண்ட் ஆகிறதும் உண்டு. இதில் 12ஆம் பாவம் உங்கள் லக்னத்துக்கு என்ன பாவமாக வருதை பொறுத்தோ அதை பொறுத்து அதோடைய வருமானமும் மாறிக்கொண்டே வரும். இதை பற்றி டீட்டெயிலாக அடுத்தடுத்த பதிவுகளை நம்ம பார்ப்போம். நன்றி.